புரியுது. என்னடா இத்தனை வருஷமாக வீடியோ போடாத ஒருத்தன் திடீர்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வியூஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ அதை கொஞ்சம் டீமோட்டிவாக இருந்தேன் கேட்டிங்கன்னா. சரி இது எல்லோரும் மாதிரியும் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டப்போ தான் திடீர்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட ஃபிலோடென்ட்ரோன் பிங்க் பிரின்சஸை பற்றி எனக்கு வீடியோவாக போடுங்கன்னு கேட்டிருந்த கமெண்ட்டை இன்றைக்கி தான் அதுவும் பார்த்தேன். ஆக்சுவலாக 3 months முன்னாடியே போட்டிருந்தார். இதுதான் ஃபிலோடென்ட்ரோன் பிங்க் பிரின்சஸ் அப்படின்ற பிளான்ட். பேருக்கு ஏற்ற மாதிரி இது பிங்காக இருக்கணும், ஆக்சுவலாக பிங்காக இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் மனசுக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலி இதனோட ரிசர்ச் பிளான்ட், அதாவது எந்தெந்த பாட் மிக்சரில் வைக்கும்போது எப்பப்பெல்லாம் இந்த பிளான்ட்டை நான் கட் பண்ணி ரீபாட் பண்ணி வைக்கும்போது எனக்கு வந்து வெரிகேஷன்ஸ் வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த பிளான்ட் நான் வந்து வச்சுருக்கேன். இதே பிளான்ட்டை தான் நான் வந்து சின்ன கப்லேயும் ஆக்சுவலாக வளர்த்திட்ருக்கேன். இதுதான் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், குட்டி லீஃபாக தான் இருக்குது. ஆனால் பேருக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு பிங்க் வந்திருக்குல்ல, ஹாஃப் பிங்க்கு ஹாஃப் வந்து பர்கண்டி கலரில் இருக்குது இந்த பிளான்ட்டு. ஸோ சைடில் வச்சு காட்டுறப்பே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்றது நல்லா தெரியும். ஆனால் இதே பிளான்ட்டை வந்து நான் சாயில்லையும் வச்சுருக்கேன், அதே மாதிரி ட்ரிம் பண்ணாமல் வளர்த்தும் போது எனக்கு வந்து வெரிகேஷன்ஸ் அதிகமாக வரல. இதுதான் வந்து பாட் மிக்சரை வந்து நம்ம பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களோ என்னமோ, எனக்கு அது தெரில. ஆக்சுவலாக நான் ChatGPT கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே நான் சாயிலில் வச்சுருக்கேன். ஆனால் இதுவும் சொல்ல போனால் ஏராய்டு மிக்சரில் தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் இதில் எனக்கு வெரிகேஷன்ஸ் இல்லை. இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன லீஃப் ஒன்று இருக்குது, அதில் கொஞ்சம் வெரிகேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து சின்ன கப்பில் தான் வச்சுருக்கேன், நல்ல ஒரு வெரிகேஷன். அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா வந்து சின்ன கப்பில் தான் நான் வச்சுருக்கேன். பட் ஆனால் இதுலேயும் நல்ல ஒரு வெரிகேஷன்ஸ் இருக்குது. அந்த பிங்க் நல்லா பேருக்கு ஏற்ற மாதிரி அழகாகவும் தெரியுது. ஏராய்டு மிக்சர் இது அதாவது இந்த சின்ன ரெண்டுலேயுமே வந்து ஏராய்டு மிக்சர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏராய்டு மிக்சர் அப்படின்றது ஜஸ்ட் ஆக்சுவலாக ஒரு மிக்சர். பட் ஆனால் அதில் வந்து கோகோனட் ஹஸ்க்கு, பெர்லைட்டு, வேர்மி கம்போஸ்ட்டு, சாயில் கொஞ்சம், சாண்டு கொஞ்சம், அப்புறம் சார்கோல் இதெல்லாம் ஆட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அது ஏராய்டு மிக்சர். இந்த மாதிரி பிளான்ஸுக்கெல்லாம் அது வச்சா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிளான்ட்டை நார்மல் சாயில்லையும் வைக்கலாம், பட் வெரிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காகவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் எனக்கு புரியுது, சப்ஸ்கிரைபருக்காகவாச்சும் இனிமேல் நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் அப்பப்போ கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து புது வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்க. உங்கள் கமெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் இன்னொரு வீடியோ போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். டாடா பை, see you.